கோடி நமஸ்காரம். பங்கிட்டுக் கொள்ளுங்கள். கோடி நமஸ்காரம் உங்கள் அனைவருக்கும். அதை எல்லோரும் பங்கிட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். கோடி நமஸ்காரம். நீங்களும் கொஞ்சம் எடுத்துங்க. எடுக்க தரீங்களா? ஓகே, நன்றி. செல்வங்களே, என் உடன் பிறப்புகளே, ஒருவேளை உங்களிடம் ஒரு துப்பாக்கி யாருன்னா கொடுத்து நீங்கள் ஒரு இடத்தை குறிப்பாருங்கள், குறி வையுங்கள் என்று கேட்டால் நீங்கள் எப்படி குறிப்பார்க்க வேண்டும் என்று ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். பயிற்சி பெற்ற நான் சொல்லுகிறேன். பயிற்சி பெற்றீங்களா? ஆமாம். நான் மைக்ரோவில் ராபர்ட் பாஷ் கம்பெனியில் வேலை செய்திருந்தேன். அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எமர்ஜென்சி சில அவசர நிலைமைக்காக ஒரு திறமை வாய்ந்த சில துப்பாக்கியை சுடும் மனிதர்கள் வேண்டும். அவர்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி என்று போலீஸ் இலாக்கா ஹையர் லெவலிலிருந்து பாஷ் கம்பெனி, எங்களுடைய கம்பெனி டைரக்டர், அவங்க 2 பேரும் பேசுகிறீங்க. அவங்க மைக்ரோ டைரக்டர் கம்பெனியில் ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல திறமைசாலி ஒர்க்கர்ஸுங்க, எங்களுக்கு ஒரு 50 பேர் வேணும். அவங்களுக்கு விசேஷ ட்ரைனிங், ரைஃபிள் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போகிறோம். உதவி பண்ண முடியுமான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் லெவலில் இருக்குது, எங்கள் டைரக்டர் லெவலில் கேட்டுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போது இவங்கெல்லாம் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கின்னு எங்களை ஒரு 50 பேர் தேர்ந்தெடுத்து எங்களை அனுப்புனாங்க. நாங்கள் விசேஷ விதமாக பயிற்சி பெற்றோம். 6 கோடி மைக்ரோ 6 கோடி போலீஸ், ரிசர்வ் போலீஸ் ட்ரைனிங் சென்டரில் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எங்களுக்கு தேவை பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. எத்தனை விதமான முறைகளில் ஷூட் பண்ணணும், எத்தனை விதமான கன்னில் ஷூட் பண்ணணும், எப்படியெல்லாம் ஷூட் பண்ணணும் சொல்லிட்டு பல இடங்களில் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. சாம்ராஜ்பேட் ரிசர்வ் போலீஸ் ட்ரைனிங் சென்டரில், 6 கோடி ரிசர்வ் போலீஸ் ட்ரைனிங் சென்டரு, இங்கே தான் கொடுத்து எங்களை எக்ஸாம் நல்லா வச்சு நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கற்றுக்கிட்டேன். அது சொல்லிக் கொடுத்த அனுபவம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு துப்பாக்கியில் சுட்டோம்னா, ஒரு குறிப்பாக்கணும்னா 4 பாயிண்ட் இல்லை மனசில் வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு இடத்தை குறிப்பாக்க வேண்டும் என்றால் இந்த துப்பாக்கி முனையில் மேலே ஒரு முனை இருக்கிறது, ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்புறம் மஜத்தில் இந்த கன்னை லோட் பண்ணுற இடத்துல அங்கே ஒரு ரிங் இருக்கும். இந்த 2 போர்ஷன் இருக்கும் கன்னில். இப்போ நான் 4 பாயிண்ட் அதை பயன்படுத்துன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பாயிண்ட் அந்த டார்ச் வச்சு நம்ம என்னத்தை சுட போகிறோம், யாரை சுட போகிறோம், அது ஒன்று
இந்த துப்பாக்கி முனையில் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் அது. ரெண்டாவது இந்த மதியத்தில் இருக்கிற ஒரு ரிங்கு ஓட்டை துவாரம் அது. அப்புறம் கண் இதில் இருக்கிற துவாரம், அதில் இருக்கிற பின்னு, அந்த டார்கெட், இந்த மூணையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். என் கண்ணிலேருந்து அந்த ரிங்கு உள்ளோ அந்த துப்பாக்கி முனையில் இருக்குது அது தெரியணும். அது தெரிஞ்சுக்கின்னு அந்த டார்கெட் யாரை சுடணும் அப்படின்றத நாளையும் வச்சுக்கின்னு மூச்சு பிடிச்சிக்கணும். இந்த கன்னை வந்து இங்கே சப்போர்ட் அதே மாதிரி இதை அது தாங்கி பிடிக்கிறதுக்கு ஷோல்டரில் வச்சுக்கணும். அப்புறம் மூச்சு பிடிச்சிக்கணும். அந்த ஷூட் பண்ணும்போது ப்ரீத் கண்ட்ரோல், காற்று இழுத்துக்கின்னு மூச்சு விடக்கூடாது. சுடும்போது மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்டாக்கா கன் இப்படி போயிட்டு இவனை சொன்னாக்கா மேலுக்கிற பவுடர் சுட்டுருவான். அந்த மாதிரி மூச்சு பிடிச்சிக்கின்னு அந்த 4 பாயிண்ட்டை ஒன்றா வச்சுக்கின்னு இதில் விரல் இருக்குது, டிகர்னு ஒன்று இருக்குது. அதை அவ்வளோதான். அது இந்த 4 வச்சுக்கின்னு மூச்சு பிடிச்சிக்கின்னு இந்த ஷோல்டரில் வச்சுக்கின்னு ஃபினிஷ், ஆல் அவுட். குறி தவறாது. அந்த மாதிரி முறையை கையாளலாம். உங்களுக்கு துப்பாக்கி கிடைக்க போகிறதில்ல, இருந்தாலும் கிடைச்சாலும் அந்த பலூன்களெல்லாம் இந்த சில விழாக்களில் நிறையா பலூன்களெல்லாம் வச்சுட்டு கையில் துப்பாக்கி வச்சுட்டு சுதாரிச்சுவாங்க. அதில் நீங்கள் இதில் கையாளலாம். என்னென்னா ஒன்று வந்து கண், இதில் இருக்க ஓட்டை, அதில் இருக்கிற பின்னு, அப்புறம் அது பலூன் 3 வச்சு டக்கா கேட்டா பலூன் காலி. வாங்கிக்க காசு திரும்ப வாங்கிக்கோ பையில் காசு தர பின்னு போயிடலாரு. ஓகே, இது ஒரு அனுபவம். ஓகே, வணக்கம்.